தொலைக்காட்சி நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் சந்திக்கிறதுல மிக்க முயற்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த மாயச்சதுர புதிர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பகுதி நம்ம முழுமையாக தீர்வு கண்டுட்டோம். இப்போ இந்த பகுதிக்கு வருவோம். இந்த எண் கண்டுபிடிக்க முடியுமா, இந்த நம்பர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும். ஸோ இந்த 3 எண்களை சேர்த்திங்கனாக்கா 89 வருது. இது ஒன்று வந்துட்டு 25 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 சேர்த்து என்ன வரும்? 89 மைனஸ் 25 எவ்வளோ? 64. இந்த 2 சேர்த்து 64 நமக்கு தெரியும். என்ன எண்கள் நமக்கு தெரியாது, சரிங்களா? இது 2 சேர்த்து 64, இது 2 நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம். 64 + 2 66. இந்த 3 எண்கள் சேர்த்திங்கனாக்கா 66 வருது. இந்த 4 எண்கள் சேர்த்திங்கன்னா 130 வரணும். இது எவ்வளோ வரும்? இது 130 மைனஸ் 66, இது வந்துட்டு 64, சரிங்களா? இது 64 வருது, சரிங்களா? இதுக்கு அடுத்தது வேறு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது சிரமம். ஸோ இங்கேருந்து கொண்டு வருவோம். இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இந்த 3 எண்கள் சேர்த்திங்கன்னா 125ன்ற கூட்டுத்தொகை நமக்கு வருது நமக்கு. ஸோ இந்த 4 எண்கள் சேர்த்திங்கன்னா 130ன்ற கூட்டுத்தொகை வரணும். அப்போ இது என்ன வருது? 130 மைனஸ் 125, இது 5, சரிங்களா? இது 5 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ இந்த 3 சேர்த்திங்கனாக்கா 68. 68ல் ஒரு எண் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 5ன்னு சொல்லிட்டு. அப்போ இது 2 சேர்த்து என்ன வரும்? 68 மைனஸ் 5 63. இந்த 2 சேர்த்தா 63 தெரியும், ஆனால் எந்த எண்கள் நமக்கு தெரியாது, சரிங்களா? 63 + 59 எவ்வளோ? அது என்ன பண்ணுங்கள், 63 ஒரு நம்பர் 59ல் போடுங்க. 60 + 62 ஆயிடுறது. அப்போ இந்த 3 எண்களை கூட்டினா 122 வரும். 60 + 62 122. 122 வருது இந்த 3 நம்பரும். இந்த 4 நம்பர் சேர்த்திங்கன்னா 130 வரணும் நமக்கு. இது 130 மைனஸ் 122, இது 8, சரிங்களா? இது 8 வந்துடுச்சுனாக்கா இங்கே என்ன எண் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த 3 எண்கள் சேர்த்திங்கன்னா 117ன்ற கூட்டுத்தொகை நமக்கு வரணும் நமக்கு. இது 64, இது 8. 64 + 8 எவ்வளோ வருது? 72 வருது. இப்போ என்ன பண்ணுங்க, இது என்ன வரும்? இது 117 மைனஸ் 72, சரிங்களா? 117 மைனஸ் 72 என்ன பண்ணுங்க, 100 மைனஸ் 72ன்னு போட்டுங்க. 100 மைனஸ் 72 போட்டிங்கன்னா 28 வருது. 28 ப்ளஸ் ஒரு 17, 35 45, சரிங்களா? இங்கே வந்துட்டு 45 வரும், சரிங்களா? இப்போ 64 + 45 எவ்வளோ? 109. 109 + 8 117, கரெக்டாக வந்துடுச்சு. இந்த 4 எண்கள் சேர்த்திங்கன்னா 130 வரணும் நமக்கு. 3 எண்கள் இருக்குது. 4வது எண் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 64 + 45 109. 109 + 2 111. இந்த 3 எண்கள் சேர்த்திங்கன்னா 111. இந்த 4 எண்கள் சேர்த்திங்கன்னா 130. இது 130 மைனஸ் 111, இது 19, சரிங்களா? இப்போ நம்ம இதை முழுமையாக தீர்வு கண்டுடலாம். இங்கே நம்ம எண் ஒரு இடத்துல இது 2 சேர்த்தா 64, இது 19. 64 + 19 எப்படி போடலாம்? 63 + 20ன்னு போடலாம். 63 + 20ன்னு போட்டிங்கன்னா 83 வருது. இந்த 3 எண்கள் கூட்டினா 83 வருது. இந்த 4 எண்கள் கூட்டினா 130 வரணும் உங்களுக்கு. இது 130 மைனஸ் 83, இது 47, சரிங்களா? இது 47 வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2 எண்கள் சேர்த்திங்கன்னா 64, ஒன்று கண்டுபிடிச்சிட்டா 47ன்ட்டு. இன்னொன்று என்னது? 57 17. இந்த இடத்துல 17 + 47 எவ்வளோ? 17 + 7 24. 24 + 40 64, சரிங்களா? இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த டயகனல் நமக்கு 130 கொடுக்கணும் நமக்கு, சரிங்களா? 45 + 2 47. 47 + 20 67. இந்த 3 எண்கள் கூட்டினீங்கன்னா 67 வருது. இந்த 4 எண்கள் கூட்டினா 130 வரணும். ஸோ இது என்ன வரும்? இது 130 மைனஸ் 67, இது 63, சரிங்களா? இது 63 வருது. இது 63 வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? சென்டர் 2/2 நமக்கு 130ன்ற கூட்டுத்தொகை கொடுக்கணும். இது 2 சேர்த்தா 64, இது 63. 64 + 63 எவ்வளோ? 127. இது 3 சேர்த்தா 127, இது 4 சேர்த்தா 130, இது 130 மைனஸ் 127, இது 3. இப்போ இங்கே என்ன வரும்? இந்த 4 சேர்த்தா 130 வரணும் உங்களுக்கு. 46 + 63 109.
109 + 3 112. இந்த 3 எண்கள் சேர்த்தா 112 வருது. இந்த 4 எண்கள் சேர்த்தா 130 வரணும். இது 130 - 112 இது 18. சரிங்களா? இது 18. அதுக்கு அடுத்தது இது என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 4 எண்கள் சேர்த்தா 130 அப்படியும் போடலாம். இந்த 3 எண்கள் சேர்த்தா 118 அப்படியும் போடலாம். சரிங்களா? ஸோ 46 + 63 எவ்வளோ? 109. 109 + 20 129. இது 3 சேர்த்தா 129. இந்த 4 சேர்த்தா 130. ஸோ இது எவ்வளோ வரும்? 130 - 129 இது 1. சரிங்களா? இதில் இன்னைக்கு இந்த மாயச்சதுர புதிரை இந்த அளவுக்கு நம்ம தீர்வு கண்டிருக்கோம். தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.